தடுப்பு பணியின் போது உணவுக்காக 27,52,000 ரூபாய் செலவிடப்பட்டது குறித்து கோவை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவை மாநகராட்சியினுடைய குப்பை கிடங்கு வெள்ளலூர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தீ விபத்தானது ஏற்பட்டிருந்தது. இதில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் குப்பைகளானது எரிந்திருந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அந்த மொத்த செலவினங்கள் குறித்து ஒரு அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தில் மொத்தம் 76 லட்சம் ரூபாய் அந்த தீ அணைப்புக்கான செலவாக மொத்தமாக 76 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அவற்றில் 27,52,000 ரூபாய் உணவு, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவற்றிற்காக செலவிடப்பட்டதாக அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பேசுபொருளான நிலையில் தற்பொழுது கோவை மாநகராட்சி இது குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது. அந்த விளக்கத்தில் மொத்தமாக கோவை மாநகராட்சியினுடைய வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 50 ஏக்கர் பரப்பளவில் குப்பைகள் தீப்பிடித்து எரிந்தது எனவும் இந்த தீப்பிடித்து எரிந்த நிலையில் அவற்றை அணைப்பதற்காக கோவை மட்டுமின்றி பல்வேறு அண்டை மாவட்டங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் ஒரு வாகனத்திற்கு 14 ஊழியர்கள் வீதம் 13 வாகனங்களுக்கு தீயணைப்பு வீரர்கள் இருந்தார்கள் எனவும் அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்வதற்காக நாள்தோறும் 23 முதல் 42 லாரிகள் வரை பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீ உச்சம் தொடர்ச்சியாக 12 நாட்கள் தீயானது எரிந்து கொண்டிருந்த நிலையில் தீ எரிந்த 12 நாட்களில் தினமும் 500 முதல் 600 நபர்கள் சுழற்சி அடிப்படையில் 3 குழுக்களாக அமைத்து 24 மணி நேரமும் பணிபுரிந்திருக்கிறார்கள் எனவும் குறிப்பாக தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர், மாநகராட்சி ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், சுகாதார மேற்பார்வையாளர்கள், மருத்துவ குழுவினர் என அந்த 3 குழுக்களாக 24 மணி நேரமும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் இந்த நபர்களுக்கு காலை, மதியம், இரவு என 3 வேளைகளும் தரமான வழங்கப்பட்டது. அவர்களுக்கு குடிநீர், மோர், பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீத்தடுப்பு பணிகளில் ஈடுபட்டதற்கு மொத்தம் செலவினமாக 27,52,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது எனவும் இன்று நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் இந்த செலவினங்கள் மாமன்ற உறுப்பினர்களது பார்வைக்கும் பதிவுக்கும் வைக்கப்பட்டது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தீத்தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு அதை கட்டுக்குள் கொண்டு வந்த மாநகராட்சி ஆணையர் மற்றும் அலுவலர்களுக்கும் இந்த மாமன்ற கூட்டத்தில் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக கடந்த 12 நாட்களுக்கு மேலாக அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டதற்காக 27,52,000 ரூபாய் செலவிடப்பட்டது முறையாகத்தான் செலவிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் நீண்ட விளக்கத்தையும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.